இன்னைக்கு நம்ம 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இஎல்ஐ அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரை என்னால கரெக்டா உச்சரிக்க முடியல. அதனால தான் இஎல்ஐன்னு சொல்லியிருக்கேன். ஆனா கூகுள்ல போட்டு பார்க்கும்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல இந்த இஎல்ஐய எல்ஐன்ற மாதிரி படிக்குது. கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா இந்த படம் கண்டிப்பா ஒர்த் டு வாட்ச். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சின்ன பையன் தான் ஹீரோ. ஆனா அவனால மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா வாழ முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வீட்டை விட்டு வெளியில வந்ததே இல்ல. ஏன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். நோயின்னு சொல்றதை விட ஒரு டிசார்டர்னு சொல்லலாம். ஹீரோவோட உடம்புல சூரிய ஒளி பட்டாலோ இல்ல வெளிப்புறத்துல இருந்து ஏதாவது காற்று உள்ள வந்தாலோ இவனுக்கு அலர்ஜி ஆயிடும். அதனால இவனை குழந்தையில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட வீட்டுல ஒரு சின்ன ரூம்ல சுத்திலும் பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணி அந்த ஒரு சின்ன பபுள்குள்ள வச்சுதான் அவனை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தானா இல்லனா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிசார்டர்னால ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் அது. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுல விளையாடிட்டு இருப்பான். ஹீரோவோட உடம்புல சூரிய ஒளியோ இல்ல வெளிப்புற காற்றோ படக்கூடாது. ஒருவேளை வெளிப்புற காற்று ஹீரோவோட உடம்பு மேல பட்டா ரொம்பவே பயங்கரமா மூச்சு திணறல் ஏற்பட்டு அவனோட ஸ்கின்லயும் அலர்ஜி ஆன மாதிரி ஆயிடும். ஆனா ஹீரோவோட அப்பா அம்மா ரொம்பவே பாதுகாப்பா அவங்களோட வீட்லயே ஒரு சின்ன ரூம் ஒதுக்கி அந்த ரூம் முழுக்கே வெளிப்புறத்துல இருந்து எந்த ஒரு காற்றோ தூசியோ உள்ள வராம பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணி அதுக்குள்ளதான் ஹீரோவை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னதான் பாதுகாப்பா வச்சுக்கிட்டாலும் ஹீரோ அப்பப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாம ரொம்பவே மன உடைச்சல் ஏற்பட்டு அவனோட அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துருவான். இது வரைக்கும் அவனோட அப்பா அம்மா ஏகப்பட்ட டாக்டர்களை கூட்டிட்டு வந்து அவனுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவனோட ஹெல்த்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. இப்ப கூட இசபெல்லான்னு சொல்லி புதுசா ஒரு டாக்டர் வந்து ஹீரோவை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு கீழே வந்து அப்பா அம்மா கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்னால உங்க பையனை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வர வேண்டியிருக்கும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணமும் செலவாகும். அது மட்டும் இல்லாம உங்களோட பையன் ரொம்ப சின்ன பையன்றதால நீங்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே தங்க வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டுக்குள்ளேயே நீங்க தங்குறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருவோம். உங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேரம் போக மத்த நேரம் எல்லாமே பையன் உங்க கூடயே இருப்பான். உங்களுக்கு ஓகேனா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஹீரோட அப்பா அம்மாவும் தன்னோட பையனுக்கு எப்படியாவது குணப்படுத்தினா மட்டும் போதும்னு சொல்லி அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா சேவிங்ஸும் எடுத்துட்டு அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா எல்லா குழந்தையும் கூப்பிட்டு போற மாதிரி கார்ல ரொம்பவே சாதாரணமா ஹீரோவை கூட்டிட்டு போக முடியாது. அதனால லெபார்டரியில சயின்டிஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வெளிப்புறத்துல இருந்து சூரிய ஒளியோ இல்ல காற்றோ ஹீரோ மேல டைரக்டா பற்றக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனமா அவனை கவர் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்தி காருக்கு பெட்ரோல் போட்டு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி பே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சில ரவுடி பசங்க ஹீரோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்பவே மோசமா கலாய்ப்பானுங்க. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். என்னால மட்டும் ஏன் எல்லா குழந்தைங்க மாதிரி இருக்க முடியல? நான் எதுக்காக இந்த சூட்டுக்குள்ளே இருக்கணும்? என்னால மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா விளையாட முடியாதா? கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமான்னு சொல்லி அவனோட அம்மா கிட்ட ரொம்பவே சோகமா கேட்பான். அதுக்கு அவனோட அம்மாவும் உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா நீயும் மத்த குழந்தைங்க மாதிரி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செய்யலாம். நீயே தனியா எல்லா இடத்துக்கும் போலான்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா எல்லாருமே கார்ல போய் ஏறும்போது அங்கிருந்த ரவுடி கேங்கோட கையில ஒரு நாய் இருக்கும். அதை வச்சு ஹீரோவை கடிக்க விடுற மாதிரி பயமுறுத்தவும் ஹீரோ பயத்துல ஓடி போய் ஒரு இடத்துல தடிக்க விழுந்து அவன் போட்டிருந்த அந்த சூட்டும் கிழியுது. அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயந்து தன்னோட அம்மாவை கூப்பிட்டு என்னோட சூட்டு கிழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். அதை பார்த்து அவனோட அம்மா ஓடி வந்து கையில ஒரு டேப் எடுத்து அந்த கிழிஞ்சு போன இடத்த சரி பண்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவே பதட்டப்பட்டு கிட்டத்தட்ட பயங்கர நிலைமைக்கே போயிட்டான். அவனை திரும்ப நார்மல் ஆக்கணும்னு சொல்லி அவனோட அம்மா என்னென்னவோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனா என்ன சொன்னாலுமே ஹீரோ நார்மல் ஆகவே இல்லை. ஏதாவது சொல்லி ஹீரோவோட மனசை மாத்தணும்னு சொல்லி கண்ணு மூடி கடவுளை வேண்டிக்கோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கடவுள் கிட்ட கேளு, கண்டிப்பா கடவுள் உனக்கு தேவையானதை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் கண்ண மூடி எனக்கு சீக்கிரமா இந்த பிரச்சனை சரியாகி நானும் நார்மல் மனுஷனாகணும், எல்லாரும் மாதிரி நான் மாறினதுக்கு அப்புறம் திரும்ப வந்து என்ன வம்புல தேர்ந்து ரவுடிக்கு அங்க போட்டு தள்ளணும்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே அம்மா அதெல்லாம் வேண்டாம், எப்பயுமே மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளு, கடவுள் அப்பதான் உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவனை கொஞ்சம் நார்மலாக்கி கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த அளவுக்கு தன்னோட பையனை கஷ்டப்படுத்தினவங்கள சும்மா விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல. அதனால பயங்கர ஸ்பீடா அந்த காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து அவனுங்க உட்கார்ந்திருந்த டேபிளுக்கு பக்கத்துல இடிக்கிற மாதிரி வந்து அவனுங்களுக்கு பயம் காட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க போக வேண்டிய ஹாஸ்பிட்டல் சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி கடைசி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்து பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஹீரோ அதையெல்லாம் பார்த்துட்டே உள்ள போகும்போது ஹீரோ மட்டும் ஒரு சின்ன ரூம்ல வச்சு அவனோட உடம்பு முழுக்க ஏதோ ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்றாங்க. இதன் மூலியமா வெளியில இருந்து ஏதாவது கிருமிகள் இந்த சூட்ல ஒட்டிட்டு இருந்தா அது அழிஞ்சு போயிடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உனக்கு இந்த சூட்லாம் தேவையில்ல, இந்த சூட்டை கழட்டி வச்சுட்டு நீயும் மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், இதுக்கப்புறம் உனக்கு இந்த சூட்டு தேவையில்ல, இந்த பில்டிங்குள்ள எந்த ஒரு கிருமியுமே வராத அளவுக்கு தான் நாங்க பார்த்துப்போம், அதனால உங்களோட சூட்டை கழட்டிட்டு ஜாலியாருன்னு சொல்லுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட அவங்க தங்க வேண்டிய ரூமையும் காட்டிட்டு உங்களோட பையனா நாங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப கூட்டிட்டு வந்து உங்ககிட்டயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோவுக்கு இந்த பில்டிங்ல ஏதோ ஒன்று அமானுஷம் இருக்க மாதிரியே தோணிட்டு இருக்கும். ஹீரோவை சுத்திலும் ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து அவன் கிட்ட பேசுற மாதிரியும் இங்க ஆபத்து இருக்கு இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லி அவனை பயமுறுத்துற மாதிரியும் சொல்ற மாதிரி ஹீரோவுக்கு இல்யூஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். அதே நேரம் ஹீரோவுக்கு இப்ப கூட
பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் 3 ஸ்டேஜ்ல குடுப்பாங்க. ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு சொல்லி 3 பார்ட்டா ஹீரோவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கப்படும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டும் போதும் ஹீரோவுக்கு வலி பயங்கரமா இருக்கு. ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குன்னா, இந்த டாக்டர் எல்லாமே சேர்ந்து நம்மள குணப்படுத்த பார்க்குறாங்களா? இல்ல நம்மள வச்சு ஏதாவது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி நம்மள கொலை பண்ண போறாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வலி இருக்கும். அன்னைக்கு நான் ட்ரீட்மெண்ட்ட முடிச்சுட்டு அப்பா, அம்மா கிட்ட வந்து, என்னால இந்த ட்ரீட்மெண்ட்ட தாங்கவே முடியல. உயிரு போற மாரி வலி இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த ட்ரீட்மெண்ட்னா கன்டின்யூ பண்ண வேணாம். நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி தன்னோட அப்பா, அம்மா கிட்ட சொல்லுவான். அத கேட்ட ஹீரோவோட அப்பாவும், நாங்க பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். நாங்க இவ்ளோ நாளா சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி தான் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டா குடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் உனக்கு நல்லபடியா முடிஞ்சுட்டா, நீயும் மத்த குழந்தைங்க மாரி வெளி உலகத்த போய் ரசிக்கலாம்னு சொல்லி தைரியம் குடுத்து, திரும்ப திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட்ட கன்டின்யூ பண்ண வைக்கிறாங்க. ஆனா ஹீரோவால அந்த வலிய தாங்கவே முடியல. இருந்தாலும் அப்பா, அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணிட்டு இருக்கான். இவன் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சுவருக்கு பதிலா ஒரு கண்ணாடி தான் இருக்கும். ஆனா கண்ணாடினா ரொம்பவே சாதாரணமா அடிச்ச உடனே உடையிற மாரி இருக்காது. சுவருக்கு பதிலாவே அந்த கண்ணாடி தான் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அந்த கண்ணாடி வழியா நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, வெளியில ஹீரோவோட வயசுல இன்னொரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட பேரு ஹேலி. ஹீரோ சொல்றத யாருமே இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ப மாட்டாங்க. அதனால இந்த ஹேலி பொண்ணுகிட்ட இங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்றான். என்னால நைட் எல்லாம் இங்க தூங்க முடியல. ஏதோ சின்ன சின்ன குழந்தைங்களோட பேயெல்லாம் வந்து என்ன பயமுறுத்துற மாரியும், கொல்ல பார்க்குற மாரியும் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இவங்க குடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே பயங்கரமான வலிய குடுக்குது. என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி அந்த ஹேலி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அத கேட்ட அந்த சின்ன பொண்ணும், உன்ன மாரியே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நெறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அவங்கள்ல சில பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல பேய் இருக்கிறதாவும், அந்த பேய் எல்லாமே சேர்ந்து தான்கிட்ட ஏதோ சொல்ல வர மாரியும், சில சமயம் தன்னை கொல்ல பார்க்குற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு இருந்த எந்த ஒரு பேஷண்ட்டுமே இங்கிருந்து குணமாகி நான் வெளியில போய் நான் பார்த்ததே இல்ல. ஒண்ணு அவங்களுக்கு இருக்க பிரச்சனை சரியாகாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போவாங்க. அப்படி இல்லன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியிலயே போக மாட்டாங்கன்னு சொல்லுவா. ஒண்ணு அவங்களுக்கு உடம்பு சரியாகாது, இல்லன்னா அவங்க இறந்து போயிடுவாங்கன்றத அந்த ஹேலி பொண்ணு மறைமுகமா சொல்றா. அத கேட்டு ஹீரோ மிரண்டு போறான். இதுக்கப்புறம் அந்த பேய்கள் ஏதாவது சொல்ல வந்தா அத கொஞ்சம் கவனமா கேட்கறான். ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் யாரோ மூச்சு விட்ட மாரி அந்த கண்ணாடியில ஒரு பனி மாரி ஃபார்ம் ஆகும். அந்த பனியில ஹீரோவோட பேரான எலை அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனா அத பார்த்துட்டு ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து போயிடுவான். இதே மாதிரி தினமும் ஹீரோ எப்பெல்லாம் அந்த வழி நடந்து போறானோ, தினமும் ஒரு நாள் கூட விடாம அந்த இடத்துல இலைன்னு சொல்லி அவனோட பேர் எழுதியிருக்கும். ஆனா ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இலைன்னு தெரியும். ஆனா ஒரிஜினலா அந்த பேய் எழுதுனது ஹீரோவோட பேர் கிடையாது. 317ன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு ரூமோட நம்பர் தான் எழுதியிருக்கும். கண்ணாடியோட அந்த பக்கத்துல இருந்து எழுதப்பட்டதுனால ஹீரோ படிக்கும்போது ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோ தன்னோட பேரை தான் இந்த பேய் எழுதியிருக்க போலான்னு சொல்லிட்டு பெருசா கண்டுக்காம அங்கிருந்து போயிடுவான். தினமும் அந்த கண்ணாடியில 317ன்னு சொல்லி நம்பர் எழுதியும் ஹீரோ பெருசா கண்டுக்காததுனால ஒரு கட்டத்துல ஹீரோவோட ரூம்க்கே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சாக் பீஸை வச்சு அவனோட ரூம்ல கிளாசெட்டுக்கு பின்னாடி 317ன்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை எழுதியிருக்கும். அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போறான். இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ரூம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த 317வது ரூம் மட்டும் எதுக்காக பார்க்க சொல்லுதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு ஆர்வத்துல அந்த ரூம் கண்டுபிடிச்சு போறான். ஒரு வழியா ஹீரோ யாரோட கண்ணிலுமே படாம இந்த 317வது நம்ம ரூமுக்கு போய் பார்க்கும்போது அது இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க டாக்டரோட ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்குள்ள போய் எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபைல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோவுக்கு தூக்கி வரைப்படுது. என்னன்னா ஹீரோக்கு முன்னாடி இன்னும் சில குழந்தைகள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பாங்க. ஆனா முதல் 2 லெவல்ல உள்ள ட்ரீட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா 3வது லெவல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எல்லா குழந்தையுமே மர்மமான முறையில ரொம்பவே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இந்த ஃபைல்ல உள்ளதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஹீரோவால நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம சுவர்ல ஒரு போட்டோ இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா நர்ஸோட போட்டோவும் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க யாருமே நர்ஸ் கிடையாது, சர்ச்சில் வேலை பார்க்குற நன்னு. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் அந்த ரூம்குள்ள வருவாங்க. அவங்க கண்ணில் படாம ரொம்ப வேகமா அந்த ரூம் விட்டு வெளியில ஓடி போய் உயிரை கையில பிடிச்சிட்டு தன்னோட அப்பாவை பார்க்கணுன்றதுக்காக ஓடி வருவான். தன்னோட அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இங்க வேலை பார்க்குற யாருமே நர்ஸ் கிடையாது, எல்லாருமே நன்னு. அது மட்டும் இல்லாம இங்க வந்த எந்த குழந்தையுமே உயிரோட வெளியில போனதில்ல. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்ற பேர்ல எல்லா குழந்தையுமே கொன்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட சொல்லுவான். என்னால கொஞ்ச நேரம் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாது, என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட பயங்கரமா கெஞ்சுவான். ஆனா ஹீரோவோட அப்பா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவனை இருந்து கூட்டிட்டு போவான்னு பார்த்தா கையில ஒரு மயக்க ஊசி எடுத்து ஹீரோவோட ஷோல்டர்ல குத்தி அவனை மயக்கம் போட வைக்க முயற்சி பண்ணுவான். அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்காக நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பா நடக்குது, கண்டிப்பா எனக்கு அது தெரியும், தயவு பண்ணி என்னை இங்கிருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட பயங்கரமா கெஞ்சுவான். ஹீரோ அரைமயக்கத்துல இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சில நர்ஸ் வந்து ஹீரோவை பிடிக்க வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் விழுந்து கடைசியில ஒரு இடத்துல மயங்கியும் போறான். மயக்கமான நிலைமையில ஹீரோவா அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க பில்டிங்க்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு மத சடங்கு பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு சின்ன ஜெயில் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போட்டு ஹீரோவை லாக் பண்றாங்க. ஆனா ஹீரோவை இந்த அளவுக்கு கொடுமை பண்றது அவனோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் தன்னோட கணவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாதுன்றதுனால அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத வேற வழி இல்லாம அவங்களும் சகிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவை இப்ப அடைச்சு வச்சிருக்க இந்த இடம் ரொம்பவே தூசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி நேரம் வந்து உள்ள விழுகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே
ஹீரோ ரொம்பவே பயந்து, இந்த இடம் சுத்தமாவே இல்ல, கண்டிப்பா இந்த தூசினால நான் சீக்கிரமா இறந்து போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். ரொம்பவே டென்ஷன் ஆனதுனால அவனுக்கு மூச்சு திணறலும் வருது. ஆனா ஹீரோ இப்பதான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றான். இந்த முறை அவனுக்கு மூச்சு திணறல் வந்தாலும் அவன் மயக்கம் போடல. அது மட்டும் இல்லாம அவனால ரொம்பவே நார்மலா சுவாசிக்கவும் முடியுது. சூரிய ஒளியும் அவனோட உடம்புல பட்டாலும் இப்ப அவனுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே இல்ல. இப்பதான் ஹீரோக்கு தனக்கு இல்லாத ஒரு நோயே இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்ற பேர்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்கன்றது இப்பதான் ஹீரோக்கு தெரியும். தனக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, இல்லாத நோய்க்காக நம்மள இப்படி அடைச்சு வச்சு கொடுமை பண்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். அதே நேரம் ஹீரோ அடைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்மெண்டோட படியில யாரோ நடந்து வர மாதிரி தெரியும். உடனே ஹீரோ மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி கீழே விழுந்திருப்பான். இப்போ உள்ள வந்தது ஹீரோவோட அம்மா தான். ஹீரோவை இப்படி அடைச்சு வச்சு கொடுமை பண்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால ஹீரோவை பார்க்கலாம்னு சொல்லி கீழே வந்திருப்பாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது தன்னோட பையன் மயங்கி போய் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ரூமோட கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து ஹீரோ மேல கைய வச்ச உடனே கையில ஒரு சின்ன இரும்பு கம்பி எடுத்து தன்னோட அம்மாவோட முகத்திலையும் அடிச்சு அவங்கள மட்டையாக்கிட்டு அங்கிருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். ஆனா ஹீரோ ரொம்பவே சின்ன பையன், அதனால ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்க ஓடினாலும் அவனை ஈஸியா ஹீரோவோட அப்பாவே கண்டுபிடிச்சு திரும்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு தூக்கிட்டு வந்து அவனோட கை காலையும் எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க. அதே நேரம் பேஸ்மெண்ட்ல மயங்கி இருந்த அம்மா இப்பதான் கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பழங்கால கத்தியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க இருக்க பேஸ்மெண்ட்டே ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த கிணறோட கதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ மாதிரியே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த குழந்தைகளை இந்த கத்தியை வச்சு அவங்களோட உடம்புல ரொம்ப வினோதமா கிழிச்சு ஏதோ சடங்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த கிணறுக்குள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்காங்க. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மாவால நம்பவே முடியல. அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு ரொம்ப கோவமா நேரம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து என்னோட பையனை குணப்படுத்துறேன்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஏகப்பட்ட குழந்தைங்களை கொலை பண்ணி பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த கிணறுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, என்னோட பையன் தான் எனக்கு முக்கியம், எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. அதை கேட்ட ஹீரோவோட அப்பா பக்கத்துல வந்து நம்மளோட பையன் குணமாகறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாம உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துறாதான்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவாரு. ஆனா என்னதான் சொன்னாலும் ஹீரோவோட அம்மா கேட்கிற மாதிரியே இல்ல. கையில இருக்க கத்தியை வச்சு தன்னோட கணவரையே கொல்லான்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோவோட அப்பா தன்னோட மனைவியை இறுக்கமா பிடிச்சிட்டு கத்தியையும் பிடிங்கி தூர போட்டுட்டு அங்கிருந்த டாக்டர் கிட்ட நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க, இவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். இப்பதான் இன்னொரு பெரிய உண்மையை சொல்றாங்க. ஹீரோ இந்த அப்பாவுக்கு பிறந்த பையன் கிடையாது, அது மட்டும் இல்லாம ஒரு சாத்தானோட குழந்தை. ஹீரோவோட சக்தியும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த சக்தி வெளிப்பட்டா சுத்தி இருக்க எல்லாருக்குமே பிரச்சனைன்றதால ஹீரோக்கு இல்லாத ஒரு நோயை சொல்லி அவனை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்பவே பாதுகாப்பா வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த உண்மை இப்பதான் ஹீரோக்கே தெரியும். ஆனா ஹீரோவோட கையும் காலும் ஒரு பெட்ல கட்டி போட்டு இருக்கிறதுனால அவனால அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது. அங்கிருந்த டாக்டர் கையில ஒரு டைரி மாதிரி எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி நின்று ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட அம்மாக்கு இதுல எல்லாம் சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆனா தன்னோட பையனை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இப்ப வேற வழியும் கிடையாது. ஏன்னா கணவரும் அவங்களோட சேர்ந்துட்டு பையனை கொலை பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹாஸ்பிட்டலும் கிடையாது, இங்க இருக்கவங்க எல்லாம் டாக்டரும் இல்ல நர்ஸும் இல்ல, எல்லாருமே சர்ச்சில் வேலை பார்க்குற நன்னு. இங்க ஹீரோவை கூட்டிட்டு வந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கிடையாது, அவனை ஒரு சடங்கு மூலியமா கொலை பண்ணா அவனோட உடம்புக்குள்ள இருக்க சாத்தானும் இறந்து போயிடுன்ற மாதிரி நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த எல்லா குழந்தைகளையும் அந்த சடங்கு பண்றேன்ற பேர்ல தான் கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த டாக்டர் எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பழங்கால கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட நெஞ்சில குத்தலான்னு வரும்போது அந்த கத்தியால ஹீரோவோட உடம்ப தொலைச்சிட்டு உள்ள போக முடியல. அதே நேரம் ஹீரோக்குள்ள இருந்த அந்த சக்தியும் வெளிப்படுது. அந்த ஆபரேஷன் தியேட்டரையே கலவரம் பண்ணிட்டு அங்கிருந்த எல்லா டாக்டர் நர்ஸ்னு எல்லாரையுமே அந்த இடத்துல பறக்க விட்டு நெருப்பு வச்சு கொளுத்துறான். அந்த ரூம் முழுக்கவே அவங்க வழியால கத்துற சவுண்ட் தான் கேட்கும். அதே நேரம் ஹீரோவை இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த குழந்தை பேய்களும் இவங்க எல்லாருமே எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. தன்னோட மொத்த கோவத்தையும் அந்த டாக்டர் மேல காட்டுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அப்பா பக்கத்துல வந்து அவனை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவோட அப்பாவையும் அந்த இடத்துல பறக்க விட்டு நெருப்ப வச்சு கொளுத்தி சாம்பலாக்குறான். ஆனா ஹீரோவோட அம்மாவை அவன் எதுவுமே பண்ணல. அங்கிருந்து அவங்கள ரொம்ப பாசமா காப்பாத்தி அந்த மொத்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்குமே கொளுத்தி விட்டுட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாலின்னு ஒரு சின்ன பொண்ணு கண்ணாடி சுவருக்கு வெளியில இருந்து ஹீரோ கூட பேசிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு ஒரு காரை வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பா. ஹாலியை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, இன்னும் சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரோட அப்பாவுமே ஒரே ஆள் தான், இந்த மாதிரியே நானும் சாத்தானோட குழந்தை தான் சொல்லுவா. அதை கேட்ட ஹீரோவும் நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே இந்த விஷயத்த நீ சொல்லியிருக்கலாம்ல, நீயும் என் கூட இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாம என்னை ஏன் நீ இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து காப்பாத்தாம விட்டுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஹாலி பொண்ணும் நீ உன்னோட முயற்சியை மட்டுமே வச்சு சுயமா தான் இருந்து தப்பிச்சு வெளியில வரணும், இன்னும் சொல்ல போனா இது உனக்கு வச்ச ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி, உன்னோட கூட பிறந்தவங்களோ இல்ல வேற யாராவதோ உனக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்பா தான் சொல்லிட்டாருன்னு சொல்லுவா. ஏன்னா இதையெல்லாம் சமாளிச்சு வெளியில வர அளவுக்கு உன்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஹாலி பொண்ணு அவங்களோடவே சேர்த்து ஹீரோவோட அம்மா 3 பேருமே அந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இப்ப நம்ம 3 பேருமே சேர்ந்து நம்ம அப்பாவை பார்க்க போறோம், சாத்தானோட கோட்டைக்கு போக போறோம், உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு கார் எடுத்துட்டு 3 பேருமே அங்கிருந்து போற மாதிரி கட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணி நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன்.
நன்றி.